Okay. So last lecture topic என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is acceleration due to gravity. G பற்றி பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? So what is the base idea of G அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஆக்ட் ஆக கிராவிட்டி வந்து நீங்கள் சர்ஃபேஸில் நிற்கிறீங்க அப்படின்னாக்கா வாட் வில் பி த வேல்யூ. கொஞ்சம் சர்ஃபேஸ்லேருந்து மேலே போனீங்கன்னா என்ன ஆகும், அப்போ திரும்ப சர்ஃபேஸ்லேருந்து டெப்த்துக்கு போனீங்கன்னா என்ன ஆகும். இந்த மாதிரி ஒரு 3 வேரியேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அப்போ G அப்படின்றது சிம்பிளாக we know that Gm/r². இந்த எக்ஸ்பிரஷன் எதுக்கான எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் வேரியேஷன் ஆஃப் ஜி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். எர்த்தோட சர்ஃபேஸில் உங்கள் மேலே ஆக்ட் ஆகிற கிராவிட்டிக்கான வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம நியூமரிக்கலாக இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து பர்டிகுலர் ஹைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ். அப்போது அந்த ஜியை நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் நம்ம ஜி ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லலாம். தட் கிராவிட்டி அட் சம் ஹைட் விச் இஸ் நத்திங் பட் ஜி m divided by r plus h the whole square. So it is r plus h the whole square. சரியா? ஸோ அப்போ g of h அப்படின்றது நீங்கள் உங்களோட சர்ஃபேஸ்லேருந்து பர்டிகுலர் ஹைட்டு போகும்போது வாட் வில் பி த வேல்யூ. ஸோ அதே மாதிரி the same equation can also be represented as g of h is equals to g times of 1 minus 2h by r. ஸோ இது நமக்கு இதுவும் ஒரு ஃபைனல் ரிசல்ட், அரைவ் ஆன ரிசல்ட் தான். இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஹைட் தான். இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே அட் ஹைட், அட் சம் ஹைட், வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஹைட். பட் எதுக்கு அந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் வென் யுவர் ஹைட்டு லெஸ் தென் 5%. ஓகே, திஸ் எக்ஸ்பிரஷன் should be used when your height greater than 5%. அப்போ 5% அதிகமாக இருக்கும்போது அந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க. நம்ம அந்த ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது தெரியணும் உங்களுக்கு. சிமிலர்லி ஜி ஆஃப் ஹெச், ஜி ஆஃப் ஹெச் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து சர்ஃபேஸ் இருந்தீங்க, ஹைட் போனீங்க. இப்போ சர்ஃபேஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டெப்த் வந்து மூவ் ஆகும். அப்போ டெப்த் மூவ் ஆனீங்க அப்படின்னாக்கா வாட் வில் பி த ரிலேஷன் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு ஜி டைம்ஸ் ஆஃப் 1 minus d divided by r. So this is our another expression. ஸோ இது என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் டெப்த் ஜி வித் டெப்த் சேம் ஆஸ் தட் ஆஃப் ஹைட். இது ஓகே, அங்கே எப்படி ஹைட்டு உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி டெப்த்லேயே வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னாக்கா சர்ஃபேஸில் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாக வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. சம் வேல்யூ நமக்கு தெரியும், இந்த வேல்யூ அந்த சர்ஃபேஸ் வில் பி 9.8 meters per second square. இதுதானே இதில் பார்த்தோம் 9.8. ஸோ நீங்கள் ஹைட்டு போகும்போது வாட் ஹேப்பன்ஸ் டு த ஜி, எதர் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். ஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டிக்ரீசஸ். அப்போ இந்த இடத்துல ஜி அப்படி கிராவிட்டி அப்படின்றது என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. வாட் ஹேப்பன்ஸ் அட் டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி இஸ் சைட் டு பி 0. டெப்த்து தான் கேட்குறேன். கிட்ட போகிறீங்கல்ல, இது சென்டர் ஆஃப் த எர்த்னு வச்சுங்க, இது சர்ஃபேஸு. இப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உள்ளே கொஞ்சமாக போகிறீங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் டு திஸ் சென்டர் இருந்து என்ன ஆகுது, டிக்ரீசஸா. டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகுது, வாட் ஹேப்பன்ஸ் when distance is decreases, force of attraction will increases, gravity will increases. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிராவிட்டி வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் வாட் இஃப் யூ ரீச் த சென்டர் பாயிண்ட், வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஜி அட் சென்டர் 0. அந்த 0க்கான மீனிங் வேறு நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த் நீங்கள் எங்கே போயிருப்பீங்கன்னா ரேடியஸ் அளவுக்கு போயிருப்பீங்க, ரேடியஸ் அளவுக்கு டெப்த்து போயிருப்பீங்க. இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜி வந்து ஆருக்கு ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு போனீங்கன்னா ஆர் பை ஆர் வந்து என்னது 1 ஆயிடும். ஸோ 1 minus 1 will be 0. 0 into anything will be 0. So we'll be getting the result as 0. இது இல்லாமல் இது பேசிக்கான 3 கேசஸ். இந்த கேசஸ் இல்லாமல் போல் ஈக்குவேட்டர்னு ஒரு கான்செப்ட் வேறு பார்த்துருந்துருக்கும். There is a connecting link between pole and that is a radius of pole is less than that of radius of equator. So what is a connecting expression அப்படின்னு பார்த்தீங்கன்னா radius of equator is radius of pole plus 21 kilometer. அப்போ ஈக்குவேட்டர் அப்படின்றதா உங்களுக்கு தெரியும், லாங்காக இருக்கும் அந்த எலிப்டிக்கலாக. நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிங்கனாக்கா இந்த லென்த்து தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் your equatorial region R of E and this side to be our polar region. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா
r of p. அப்போ வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்போ ரேடியஸில் வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா which implies that gravity at pole is greater than that of gravity at equator. இதுவும் கன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஆனால் what is a mathematical numerical result அப்படின்னு பார்த்தீங்கன்னா which means g of p minus g of e is said to be 0.02 meters per second square. அப்படின்னா என்ன அர்த்தம்? போலில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 9.982 meters per second ஸ்கொயராக இருக்கும் வேல்யூ. உங்களுக்கு எப்படி சர்ஃபேஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க 9.8 meters per second சொல்கிறீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆவரேஜ் வேல்யூ தான் யூஸ் பண்ணிட்டோம். 9.8 ஆவரேஜ் வேல்யூ. தட் இஸ் சம் ஆஃப் தீஸ் டூ எக்ஸ்பிரஷன்ஸ் டிவைட் பை 2 பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சில புக்ஸில் பார்த்தீங்கன்னா 9.81 கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா வேல்யூஸு? தட் இஸ் 9.81 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ரிசல்ட்ஸ். இதுல இருந்து இன்னும் ஃபர்தராக நம்ம என்ன ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் இட்? நீங்கள் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியுது, பட் எந்த அளவுக்கு அப்படின்னும் போது வி ஹாவ் டு டேக் டிஃபரன்ஸ் ஆஃப் த குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் குவான்டிட்டி. நீங்கள் ஆல்ரெடி வந்து வேரியேஷன்ஸ், பர்சன்டேஜ் வேரியேஷன்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? எரர் அனாலிசிஸில் தட் இஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூ எடுத்திருப்பீங்க. தட் இஸ் ரிலேட்டிவ் எரர். எந்த அளவுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு, எரர்ன்றது ஒன்று சேஞ்சஸ் தான், எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. நீங்கள் வந்து சர்ஃபேஸில் இருக்கீங்க, சர்ஃபேஸ் வந்து சம் ஹெச் டிஸ்டன்ஸ் போயிட்டீங்கன்னாக்கா வாட் வில் பி வேரியேஷன் ஆஃப் கிராவிட்டி கம்பேர்ட் டு த சர்ஃபேஸ்? இப்போ தெரியும், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், ஜீரோ ஆகும், சேஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் தெரியுது. ஆனால் எவ்வளோ, அந்த ஹவு மச் அப்படின்ற ஒரு குவான்டிட்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மீனிங் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ரிசல்ட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், நோட் பண்ணுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டா ஒரு கீ பாயிண்ட் எடுத்தீங்கன்னா வாட் இஸ் அ எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எர்த். தட் இஸ் அ லாஜிக்கல் கேஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்கு, what are the quantities given in the expression or mentioned in this expression? G equal to gm by r square. That is gravity இருக்கு, mass and radius இருக்கு. In terms of density ல எக்ஸ்பிரஸ் பண்ணல. இல்லை நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு வந்து டென்சிட்டி வச்சு சில கேசஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஞாபகம் இருக்கா? தட் இஸ் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா mass equal to density times volume, which is nothing but Earth is a spherical body. What is the volume of the sphere? That is 4/3 pi r cube. So it is nothing but 4/3 pi times of r cube into நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா that is a factor called density. அப்போ சிம்பிளாக ஒன்றும் இல்லை. அப்போ instead of this m we can substitute the value as 4/3 pi r cube times density. Therefore you will be getting the result as G is equals to G times of, it is 4/3 pi r cube times of rho divided by all the factor r square. So you will be getting the result as, that is G equal to I think it is 4/3 pi times of the r square and r cube வந்து factors வந்து cancel ஆகும். That is it is nothing but rho r times of G. So this is your expression for variation of acceleration due to gravity in terms of density. இது ஒரு லாஜிக்கலான ஐடியா வச்சுக்கோங்க, இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதாவது அந்த ரெஸ்பெக்ட் டென்சிட்டி ஆஃப் த எர்த்லாம் கொடுத்துருந்தாங்கக்கா ஹவு டு அப்ரோச் த ப்ராப்ளம் இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ். ஒரு ரேடியஸ் மட்டும் தான் இருக்குது. அதாவது ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம், எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் சென்டர் டு ஒரு 500 கிலோமீட்டர்ஸ், ஏன்னா 6400 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ், ஒரு 500 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொன்னேன். இந்த 500 கிலோமீட்டர் ரேடியஸ் உள்ள எர்த்தோடைய போர்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ண சொன்னா என்ன பண்ண முடியும்? உங்களை டோட்டல் மாஸ் எடுக்க முடியாது. 500 மீட்டர் 500 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்க ரேடியஸோட மாஸ் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ எவ்வளோ மாஸ்ன்னு தெரியாது. அப்போ வி ஹாவ் டு யூஸ் இன் தட் கேஸ் டென்சிட்டி வில் பி தேர் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் 6 பேர் என்ன பண்ணலாம், 500 கிலோமீட்டருக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் 500 கிலோமீட்டருக்கான
ஜியை கண்டுபிடிச்சிங்கனாக்கா ஒரு சிஸ்டம் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, திஸ் பேஸ் வேரியேஷன் தேவைப்படும் இந்த ரிசல்ட்டு. லாஸ்ட் வயசு ஒரு டவுட் கேட்டுருந்தீங்க பாருங்க இந்த மாடலில் ஞாபகம் இருக்கா? ஸோ செகண்ட் ரிசல்ட் 2. ஓகே, ஸோ ரிசல்ட் 2 நம்ம ஜென்ரலைஸாக எடுத்துக்கலாம். G is equals to GM divided by R square. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்க பர்சன்டேஜ் எரர் வேரியேஷன்ஸ் வந்து பார்க்கணும். லாஜிக்கலாக எடுத்து G in the universal constant. G in the universal constant. If G is a factor, depends upon 3 quantities. One G, M, another one is said to be what? R. இப்போ 3 quantities வந்து டிபெண்ட் பண்ணிட்டு. இப்போ அதோட வேரியேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஞாபகம் இருக்கா? இஃப் எனி குவான்டிட்டி எக்ஸ், நான் ஜஸ்ட் சும்மா எடுத்துக்கிறேன். இஃப் எனி குவான்டிட்டி எக்ஸ் இஸ் இஸ் நத்திங் பட் a quantity x which is means what is related to 3 different quantities. 3 different quantities. Let us consider A whose power may be P, and then B whose power may be Q, and then C power may be R. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிலேட்டிவ் எரர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான குவான்டிட்டிக்கு பர்சன்டேஜ் எரர் எப்படி இருக்கும்? ஞாபகம் இருக்கா? Relative error. You will be writing the model as delta x by x is said to be product of that power times delta a by a. அதுக்கப்புறம் உங்களுக்கு எரர்ஸ்லாம் யூஸ்வலாக ஆட் அப் ஆகும். அதே மாதிரி q டைம்ஸ் ஆஃப் your delta b by b plus r டைம்ஸ் ஆஃப் your delta c by c. ஓகேவா? r டைம்ஸ் ஆஃப் delta c by c. எரர்ஸ் எல்லாம் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஆட் அப் பண்ணுவோம். இதே லாஜிக்கை இங்கே ஃப்ரேம் பண்ணி இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னாக்கா தட் இஸ் இது நீங்கள் ஆக்சுவலாக டிஃபரன்சியேஷன் இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் படிச்சிருந்துருப்பீங்க, இல்லை ஒரு ஃபார்மேட்டில் படிச்சிருந்துருப்பீங்கன்றதுனால தான் நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இங்கே நீங்கள் கிராவிட்டி எடுத்தீங்கன்னா டெல்டா ஜி டிவைட் பை ஜி, இதுதான் என்ன சொல்கிறேன், டெல்டா ஜின்றது தான் சேஞ்ச் ஆஃப் வேல்யூ டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ. This is nothing but relative. Percentage multiply பண்ணும்போது அது என்ன சொல்லுவீங்க? Percentage error அப்படின்னு சொல்லுவீங்க. So it is nothing but you can't find delta G for this factor. ஏன்னா acceleration G means capital G என்றது என்னது? Universal gravitational constant. It won't vary. There is no variation. It is said to be 0. You can neglect the factor. ஏன்னா நம்ம errors வந்து என்ன பண்றோம்னா add up பண்றோம். I'll no issues. Okay. அதே மாதிரி எம் வந்து வேரி ஆகலாம். தட் இஸ் ஏன்னா நம்ம எம்முக்கு என்ன சொல்றோம், ரேடியஸ் மாறும், ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாஸ் சேஞ்ச் ஆகுது இல்லை. ஏன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும்தான் உங்க அந்த ஆப்ஜெக்ட் மேலேயோ இல்லை உங்க மேலேயோ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ இட் இஸ் நத்திங் பட் டெல்டா எம் பை எம் பிளஸ் தேர் இஸ் அ ஃபேக்டர் தட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் டெல்டா ஆர் பை ஆர். அந்த 2 ஏன் மல்டிப்ளை ஆகுது, அதோட பவர் என்னவோ அந்த ஃபேக்டர் ஷுட் பி மல்டிப்ளைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் a generalized equation for your variation of acceleration due to gravity with both mass and r varies. இதில் 2 sub cases இருக்கு. ஓகே, அதை நீங்கள் வந்து தேர்ட் ரிசல்ட் எடுத்துக்கங்க. தட் இஸ் ரிசல்ட் 3. மேபி இதில் கன்க்ளூட் என்ன பண்ணீங்க, இது என்னன்னா when both m and r varies, மாஸ் ரேடியஸும் மைல்டாக சேஞ்ச் ஆகுது. மேபி ஏன்னா லாஜிக்கலாக தெரியுது இல்லை உங்களுக்கு, இந்த இவ்வளோ ரேடியஸ்க்கான மாஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். நான் இப்போ இந்த கேஸ்க்கு சொன்னது ஒரு 500 கிலோமீட்டர் சொல்லிட்டு, அப்போ 500 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த 500 கிலோமீட்டருக்கான மாஸ் அப்போ 2 குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ 2 குவான்டிட்டி சேஞ்ச் ஆனால் வாட் வில் பி த சேஞ்ச் ஆஃப் வேரியேஷன். சிமிலர்லி இஃப் எம் இஸ் கான்ஸ்டன்ட், வாட் வில் பி த பர்சன்டேஜ் வேரியேஷன் அப்படின்னு கேட்பாங்க. எம் கான்ஸ்டன்ட்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் மாஸ். There is no change in mass. அப்போ there is no change in mass na this factor should be what? Cancel. That is 0. That is delta m வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0. If m is constant, which implies there is no change in value, that is delta m is 0. So our expression will be g equal, delta g by g is equals to only this expression. That is 2 times of delta r by r when m is constant. ஸோ இதில் நம்ம வந்து 4th ரிசல்ட் வந்து நோட் பண்ணிக்கலாம்.
fourth result என்னன்னு பார்த்தீங்கன்னா when r is constant, which implies that delta r is said to be 0. அப்போ இதனால கிடைக்கிற ஃபைனல் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த ஃபேக்ட் என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக 0. So we'll be getting the result as only delta m by m. The variation will be with respect to mass. So which implies your delta g divided by g is said to be simply delta m by m. Okay. Okay. Fourth result. நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபோர்த் ரிசல்ட் பார்த்தோம். ஃபிஃப்த் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ தட் இஸ் ஜென்ரலைஸ்டு கேஸ் பார்த்தோம். ஜென்ரலாக ஜி எப்படி வேரி ஆகும் அப்படின்ட்டு. பட் அந்த அட் ஹைட்லேருந்து உங்களுக்கு வேரியேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we want to find that decrement of gravity at height and decrement of gravity at depth. First நம்ம delta gh என்ன? What is delta gh அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is simply g minus g of h, decrement of height போறீங்களா அந்த வேரியேஷன் வந்து எப்படி டிக்ரீஸ் ஆகும். So since we know the expression g of h is said to be, what is the expression? G of h is equals to g times of 1 minus 2 h by r. So இதில் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா from this expression g simply multiply பண்ணுங்க, it is g of h is equals to g times of 2h g by r. தானே இருக்கு. So we got the value like this. We want what? G minus g of h. So if you rearrange the expression, you will be getting the result as g minus g of h. That is, this should be here. The minus factor in the work on the factor in the work on the. So it will be 2h g by r. So we got the decrement value. Okay. So it is nothing but what? It is 2h small g by r. நம்ம இதில் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆஃப் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் வேல்யூ, தட் இஸ் டெல்டா ஜி ஆஃப் ஹெச் டிவைட் பை ஜி. ஸோ இல் பி கெட்டிங் த ரிசல்ட் ஆஸ் 2h by r. ஏன்னா இங்கே இருக்க ஜி வந்து என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி கெட்டிங் கேன்சல். ஆர் யூ ஜஸ்ட் அசியூம் தட் ஜி இங்கே கொண்டு வந்தீங்கன்னாக்கா யூ வில் பி கெட்டிங் த ஃபார்முலா லைக் திஸ். திஸ் இஸ் அ பர்சன்டேஜ். அதை 100 மல்டிப்ளை பண்ணினாக்கா யூ வில் பி கெட்டிங் த ரிசல்ட் ஆஸ் பர்சன்டேஜ் வேரியேஷன். எவ்வளோ பர்சன்ட் வந்து வேரி ஆகுது, அதாவது நீங்கள் வந்து இங்கேருந்து இவ்வளோ ஹைட்டு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ பர்சன்டேஜ் அளவுக்கு குறைஞ்சிருக்கும். இல்லை இப்படி கேட்பாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சதுன்னா எவ்வளோ ஹைட் நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சில கேசஸ் தான். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த கேஸ். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்த்துக்கும் இதே மாதிரி கேசஸ் வந்து பார்க்கலாம். டெப்த்துக்கும் வந்து டிக்ரிமெண்ட், அது வந்து நம்ம என்ன பண்ணாக்கா 5th பாயிண்ட் 6th ரிசல்ட் எடுத்துக்கங்க. ஸோ வாட் இஸ் அவர் ரிசல்ட் 6? Result 6 அப்படின்றது delta g of d, which is nothing but what? It is g minus g of d. So we want to find the value. So for the g minus g of d, similarly நம்ம இந்த expression யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா just simply multiply the factor g, that is g of d is equals to g minus d by r times of g. So same அதே rearrangement பண்ணீங்கன்னா g minus g of d is said to be, it is simply d by r times of g. So we got the value like this. அப்போ instead of this factor, this is the equivalent value. நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா that is delta g of d divided by g. So simply bring this factor here to this denominator. கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? You'll be getting the result as d by r. 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வேரியேஷனுக்கான ஃபார்முலாஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ இதில் வந்து நம்ம சில ஐடியாஸ் வந்து நம்ம போட்டு பார்ப்போம். அப்போ தான் வந்து கிளியர் ஆகும். இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து என்னன்றது புரியும். நான் சில ப்ராப்ளம்ஸ் வந்து போடுறேன். Okay, so just asking this, understand this question. What question na? So first question. Okay. At what height your g decreases to 1%? So this is a question. நமக்கு எவ்வளோ டிக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் 1% எவ்வளோ டிக்ரிமெண்ட் இருக்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ ஹைட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? தட் இஸ் அ கொஸ்டின். 1% ஆஃப் டிக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பர்சன்டேஜ் இஸ் நத்திங் பட் டெல்டா ஜி ஆஃப் ஹெச் பை வாட்? ஜி. திஸ் இஸ் அ ஃபேக்டர்.
பர்சன்டேஜ் வேரியேஷன். ஓகே, அப்போ நம்ம எவ்வளோ ஹைட் வந்து மூவ் பண்ணியிருக்கோம் டுவர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா அப்படியே கொஞ்சம் அப்படியே ராவாக இருக்குது. என்னன்னா அந்த பர்சன்டேஜ் வேரியேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அப்போ சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இந்த பர்சன்டேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா டெல்டா ஜி ஆஃப் ஹெச் should be expressed in percentage. This value should be multiplied by what? என்ன சொல்லிருந்தேன்? Should be multiplied by 100. அப்போ நீங்கள் அந்த எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. That is, you will be getting the result as 1 equal to 1% is nothing but it is 2h by r times of 1, simply 100. Since we know the value, what is the radius of the earth அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 6400 kilometer. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா which implies that 1 equal to 2h divided by 6400 kilometer times of 100. So these two zeros getting cancelled, right? அதே மாதிரி வந்து 1 and 2 is 32. So அப்போ h is said to be 32 kilometer. அப்போ நீங்கள் சர்ஃபேஸ் வந்து 32 கிலோமீட்டர் மேலே போனீங்கன்னா உங்களுடைய கிராவிட்டியோட பர்சன்டேஜ் வேரியேஷன் எவ்வளோ இருக்கும்? 1% நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது உங்கள் மேலே ஆக்ட் ஆகிற அந்த 9.8 அப்படிங்கிற ஃபேக்டர் இருக்குல்ல, அதில் ஒரு 1% ஆஃப் அமௌண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெடியூஸ் ஆகிருக்கும். லாஜிக்கலான ப்ராப்ளம். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து டெப்த் போன என்ன ஆகுதுங்க, நான் ஒரே மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் அவர் கொஸ்டின் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at what depth your percentage variation will decreases by 1%. ஆக்சுவலாக நம்ம கீழே போகும்போது இன்க்ரீசஸ் சொல்லியிருக்கோம்ல, அந்த இன்க்ரீசஸ் லாஜிக் புரிஞ்சுங்க. மேலேருந்து போனீங்கன்னா அது டிக்ரீசஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா சென்டர்லேருந்து நீங்கள் வரும்போது தான் என்ன ஆகுதுனாக்கா ஹைட் டெப்த் மீன் சென்டர் 0வா இருக்குது, அங்கேருந்து கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மேலேருந்து பார்க்கும்போது லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ். அந்த கிளாரிட்டி மட்டும் வச்சிங்கன்னா இன்க்ரீசஸ்ன்னு மென்ஷன் பண்ணிப்போம். அதுக்கு என்ன மீனிங்னா சென்டர்லேருந்து நீங்கள் மேலே வரீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் இன்க்ரிமெண்ட். நீங்கள் சர்ஃபேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கேஸுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் தான். So at what depth அப்படின்னும் போது what is this 1% variation அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but delta g of d by g, this factor which is equals to what? Simply d by r. Percentage express பண்ணும்போது we have to multiply this expression by what? Simply 100. So that is the expression is said to be 1% which is nothing but it is simply d divided by r into 100. Same story, r is said to be what? Radius of the earth, which is nothing but 6400 kilometer. அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னாக்கா that is 1 equal to d divided by 6400 times of 100. So 2 zeros getting cancelled. It is nothing but 64 kilometer. அப்போ நீங்கள் சர்ஃபேஸ் வந்து 64 கிலோமீட்டர் டெப்த் போனீங்கன்னா அகைன் உங்கள் மேலே ஆக்ட் ஆகிற கிராவிட்டியோட வேல்யூ என்ன ஆகும்? 1% வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சரி, இந்த ரெண்டு கொஸ்டின் கவனிங்களா ஆக்சுவலாக. So see this first question. The acceleration due to gravity at a height 1 kilometer above the earth is same. The word is important actually. The same as that of depth. D below. நீங்க h height மேல போறீங்க. That is h height பதிலா அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா they gave the value as 1 kilometer, but depth எவ்வளவு கொடுத்திருக்காங்க? It is given as a d. ஆனா வேல்யூ ஆஃப் g மட்டும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே வேல்யூவா இருக்கும். Yeah, of course அட் சம் பொசிஷன்ஸ் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஹைட் போகிறீங்களோ அங்கே அரைஸ் ஆகிற வேல்யூவும் நீங்கள் இங்கேருந்து போகிறதோட டெப்த்து வந்து ஒரே வேல்யூ இருக்கும். அந்த கனெக்ட் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜி ஆஃப் ஹெச் ஃபார்முலாவும் அண்ட் ஜி ஆஃப் பி ஃபார்முலா எழுதும். ஜி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இஸ் 1 - 2h by r டைம்ஸ் ஆஃப் ஜி. ஞாபகம் இருக்க அந்த எக்ஸ்பிரஷன்? ஜி ஆஃப் டி இஸ் said to be it is 1 - d by r times of g. So this is expression. What is the key வந்து given பார்த்தீங்கன்னாக்கா these two values are same at some positions, respective positions. அப்போ அந்த ரெண்டு வேல்யூ சேம்னா these two equations are said to be what? Logically, that is gravity at height and gravity at depth are said to be what? Equal. So just equate these two expressions. That is 1 - 2h by r times of g is said to be 1 - d by r times of g. Okay. ஜிஜி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணிடுங்க. ஜிஜியை கேன்சல் பண்ணிடுங்க. அதே மாதிரி 1 - 2h by r ரிசல்டன்ட் வந்து இட் இஸ் 1 - d by r. Positive one getting cancelled, negative and negative getting cancelled, r getting cancelled. So you got the expression as d equal to 2 times of height. So இது வந்து உங்களுக்கு லாஜிக்கலான கனெக்டிங் ஈக்குவேஷன். பட் தே ஹேவ் given that கிலோமீட்டர் எவ்வளோ ஹைட் போகிறாங்கனாக்கா
சர்ஃபேஸ் வந்து 1 கிலோமீட்டர் மேலே ஹைட் போயிருக்காங்க. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஹெச் வி கேன் சப்ஸ்டியூட் 1 கிலோமீட்டர். ஆன்சர் இஸ் said to be 2 kilometers. So that is your option 3. Option 3. So this question is from PYQ. PYQ is இது. That is NEET 2017. NEET 2017. Similarly, next problem பாருங்க. That is a body weights W. Body weights W. சிம்பிளா பாருங்க, இது வரைக்கும் நான் கிராவிட்டி பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் நம்ம இந்த ஃபுல் கேஸ். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராவிட்டி அண்ட் வெயிட்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்? Weight changes, mass remains same. And changesன்றது what kind of connect between them? Weight is due to the gravity. Super. அப்போ மாஸ் வெயிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மாஸ் மேலே ஆக்ட் ஆகிற கிராவிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா வெயிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போது வெயிட்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லை, மாஸ் ரிமைன்ஸ் ஆஸ் எம்னு வச்சுக்கோங்க, அந்த கூட ஜியை வந்து மல்டிப்ளை பண்ணும். W = mg லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்கல்ல, அதே ஃபேக்டர் தான். இப்போ நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணது ஃபுல்லாக கிராவிட்டி. ஏன் வெயிட் வந்துச்சுனாக்கா நத்திங் பட் தேர் இஸ் அ கனெக்ட் பிட்வீன் தம் இஸ் மாஸ். மாஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்துட போகுது. நம்ம சிஸ்டமோட மாஸ் ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் என்ன பண்ணலாம், பாடி ஆஃப் மாஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம்னு அசியூம் பண்ணுங்க. ஆன்சர் வந்துச்சு, W வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது W தான் கொடுத்துருக்காங்க, நோ இஷ்யூஸ். நம்ம சிம்பிளாக அப்ரோச் பண்ணிக்கலாம். A body weights W at the surface of the earth. Surface, earthோட சர்ஃபேஸில் இருக்கும்போது இங்கே போடுறோம். This is the surface of the earth. இங்கே இருக்கும்போது உங்களுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சைட் டு W according to the case. Then next பாருங்க, its weight at a height equal to the radius of earth. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, this is your radius of the earth, சென்டர்லேருந்து இது வரைக்கும் ரேடியஸ். நீங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஹைட் போயிருக்கீங்கன்னா h = r ஹைட் போயிட்டீங்க. இந்த இடத்துல வாட் இஸ் யுவர் வெயிட் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா W of hன்னு எடுத்துக்கலாம், அதாவது வெயிட் அட் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாட் இஸ் யுவர் வெயிட் அட் சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W = simply mass times of gravity at the surface. அப்போ W of height என்னன்னு பார்த்தீங்கன்னா W of h is = mass times gravity at height. Gravity at height. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா, கிராவிட்டி அட் ஹைட்டுக்கான ஃபார்முலா என்ன? வாட் இஸ் எக்ஸ்பிரஷன்? இட் இஸ் 1 - 2h by r times of g அப்படின்னு தெரியும். ஸோ இட் இஸ் m times of இன்னொன்று பாருங்க, அகைன் ஐ ஹவ் டோல்ட் தட் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைட் வந்து less than 5%. 5% தான் நான் அதுக்கு ஒரு வேல்யூ வேறு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இட் இஸ் 320 kilometer. It is equal to radius of the earth. We can't use the formula because what is the radius of the earth? 6400 kilometer. அப்போ நமக்கு என்ன பண்ண முடியாது, இந்த எக்ஸ்பிரஷனா வேலிடா இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண சொல்லியிருப்போம். What is the expression பாருங்க? What is g of h? It is simply gm by r plus h the whole square. It is gm by r plus h the whole square. அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா it is m times of it is gm by what? r square. சர்ஃபேஸ்க்கான எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் g of h நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to use this expression. So it is nothing but gm divided by r plus h the whole square. Since according to the problem, what is our height? r. So அப்போ h by r போட்டிங்கன்னா what will be the expression? 2r னு வரும். So it is m gm divided by 2r the whole square. You will be getting the result as 4r. ரைட்டா? அப்போ 4r square. அப்போ நமக்கு அந்த ஃபேக்டர் மட்டும் வெளில வச்சுருக்கீங்கன்னா யூல் பி கெட்டிங் தி ரிசல்ட் as 1/4 gm divided by மீதி r square அங்கே இருக்கு. ஓகே, இஃப் யூ அனலைஸ் த கேஸ், திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? W. அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் விச் இம்ப்ளைஸ் W of h is said to be W divided by 4. So according to the option 4. புரியுதா? அப்போ கிராவிட்டியில் நம்மளால என்ன பண்ண முடியும்னாக்கா வெயிட்டையும் கனெக்ட் பண்ண முடியும். தட்ஸ் வை திஸ் ப்ராப்ளம். ஓகே, அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தது வரைக்கும் கேசஸ் 1% ஹைட், ஐ மீன் எவ்வளோ ஹைட்டில் 1% டிக்ரீஸ் ஆகுது, எவ்வளோ டெப்த்தில் 1% டிக்ரீஸ் ஆகுது, ரெஸ்பெக்டிவ் கேசஸ் வந்து பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்ப்போம். இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, இவ்வளோ ஹைட்டு போனீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டெல்டா g of h by g வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி
இல்லை இத்தனை கிலோமீட்டர் கீழே வந்து ஒரு 500 கிலோமீட்டர் கீழே போயிட்டீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ டெப்த்தாக இருக்கும் அப்படின்னு கேட்போம். ஸோ ஹேவ் டு ரிமெம்பர் தட். நம்ம இங்கே ஃபார்வர்ட் பேக்வர்ட் எல்லா லாஜிக்குமே வந்து என்ன பண்ணணும்னாக்கா அப்ரோச் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, போட்டு